ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கப்பு முக்கியம் பிகிலு இந்த வீடியோடைய ஸ்பெஷலு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? கப்பு முக்கியம் பிகிலு இந்த வார வீக்லி மார்க்கெட் ஸ்பெஷலு என்னன்னு பாருங்க. சாரி, இந்த டேட்டு தப்பாக இருக்கும். சரி, கப் ஸ்டாக் உடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். அதனால தான் கப்பு முக்கியம் பிகிலு ப்ளஸ்ஸு லாஸ்ட் வீக் வந்த அட்வான்ஸ் டேர்ம்ஸ் ஸ்டாக்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி மெட்டல் ப்ளஸ் நான் இந்த வாரம் 2 ஸ்டாக் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அனலைஸில் சொல்ல போகிறேன். மீதி எல்லாம் உங்களுடைய ஸ்டடி பர்பஸ்க்காக வச்சுருக்கு. ரிக்கோ ஆட்டோ, இந்துஸ்தான் காப்பர், நேஷ்னல் அலுமினியம், ஜிஎஸ்டபிள்யூ, ஸ்டீல். சரி, வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சில்வர்லேருந்து கப் பேட்டர்னில் இருக்குது. கமோடிட்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியாச்சு. நான் வந்து 28th நவம்பர் இன்னைக்கு தான் இது வந்து நான் சொல்லியாச்சு. ஒரு கப் வந்து கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் 29th வீக்லி மார்க்கெட் அப்டேட் வீடியோ எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் சில்வராக கூட வாங்கலாம், கடையில் கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நல்லாவே ரிட்டர்ன் கொடுக்கணுன்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த மந்த் மட்டும் எடுத்தோம், டிசம்பரில் மட்டும் 40% ரிட்டர்ன். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், சிம்பிளான கப் பேட்டர்ன் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஏன் வீடியோ வீக்லி ஒரு 30 நிமிஷம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கலாம், வேறு எதனா பண்ணலாம், வீக்கெண்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க. நினச்சி பார்க்காம நிறைய பேர் விட்டுறீங்க. வீடியோ வந்து பெருசாக இருக்குது ஏன் பார்க்கணுன்ட்டு. பட்டு எப்படி அனலைஸ் பண்ணுறோன்றதை நீங்கள் ஸ்டடி பண்ணாலே போதும். நீங்கள் சேஃபாக நீங்கள் ஸ்டாக் வாங்குறதுக்கு சில்வரில் வாங்கியிருந்தாலே உங்களுக்கு வந்து 40% ரிட்டர்ன் 1 மந்தில். இதனுடைய மூவ் இன்னும் பெண்டிங் இருக்குது. இன்னும் எவ்வளோ போகும்னு நமக்கு வந்து தெரியாது. இது இன்னும் டபுள் ஆகலாம், ட்ரிபிள் ஆகலாம், எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்க போகுதுன்றத பின்னாடி பார்க்கலாம். சில்வரில் கப்பு முக்கியம் பிகிலு. கப்பு முக்கியம் பிகிலில் அடுத்த ஸ்டாக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மகா ஸ்டீல். பாருங்க, கப்பு வந்து பிரேக் அவுட் ஆகுமோ சொல்லியாச்சு. பிரேக் அவுட் ஆனதுலேருந்து நியர்லி 100%, 500 to 950 ஆல் டைம். இங்கே பாருங்க, இது இன்னும் எவ்வளோ போகும் நமக்கு சொல்ல முடியாது. மெட்டல் செக்டார் பிரேக் அவுட் ஆகிருக்கு, அப்பப்போ கரெக்ஷன் கொடுத்து ரீட்ரெஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அட்வான்ஸ் டேர்மில் வந்துக்கிட்டே இருக்குது. எப்பப்பெல்லாம் அட்வான்ஸ் டேர்மில் வருதோ அப்போல்லாம் நம்ம வந்து இதில் பொசிஷன் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், பெராமீடிங் பண்ணிக்கிட்டே போகலாம். வெரி குட் செக்டார், வெரி குட் ஸ்டாக். உங்களுக்கு வந்து குயிக்கான ஒரு ரிட்டர்ன் 1 மந்த் 2 மந்த்தில் 100%, 50% கிடைக்குன்னா கப்பு தான் முக்கியம். அதுக்கு தான் கப்பு முக்கியம் பிகிலு. நெக்ஸ்ட் வீனஸ் ரெமடிஸ். இது இப்போ தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அந்த அட்வான்ஸ் டேர்மில் வந்துச்சு. லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம். அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போயிருக்கு, மறுபடியும் ரீட்ரெஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்தால் மறுபடியும் மேலே மேலே போகலாம். இது ஃபார்மா செக்டார் ப்ளஸ் வந்து ஃபார்மா செக்டார் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அதனால கொஞ்சம் மேலே கீழே போயிட்டே இருக்கு. பட் கப்னா கப் வந்து ஆக்டிவாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? வேதந்தா. அடுத்து நமக்கு வந்து ஸ்டார் பர்ஃபார்மராக இவர் இருக்காரு, வேதந்தா லிமிடெடு. இங்கே பாருங்க, 2 வாரமே வேதந்தா வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ நான் ஸ்டாப் மூவ் ஆகிட்டே இருக்கு. இது வந்து ஜஸ்ட் தொடக்கம் தான். கப்புடைய இங்கே பிரேக் அவுட்டு இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஜஸ்ட் தொடக்கம் தான். இது வந்து இது பேர் 14% இந்த மந்த்து. பட் இதனுடைய ஸ்டார்ட் தான் இப்போ இருக்கும். ஏன்னா மெட்டல் செக்டார் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜான்வரி பிப்ரவரியில் மெட்டல் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணும். இது எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியாது, வெயிட் பண்ணுங்க. அடுத்து வந்து சப்போர்ட் ஜோனுக்கு வந்த பிறகு நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எது வந்தால் அட்வான்ஸில் வந்தாலும் டேர்மில் வந்தாலும் நம்ம பை பண்ணலாம் தாராளமாக. வேதந்தாவை வீனஸ் ரெமடிஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக இதுவும் ஒரு நாளைக்கு வரும், வாங்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீக்கான அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் ஐடிஎஃப்சி
லாஸ்ட் வீக்கும் சொல்லியாச்சு. லாஸ்ட் வீக்கும் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்க இருந்தது. அப்போ சப்போர்ட் எடுத்துச்சு, இங்கேயும் இருந்தது. இப்போ மறுபடியும் வந்து பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி மேலே கீழே போனாலும் இது வந்து மறுபடியும் 60க்கு கீழே போக மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணா இது இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக்கு. நெக்ஸ்ட் இந்தியா சிமெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் அதை சொல்லியிருந்தாச்சு. இந்தியா சிமெண்ட்ஸு லாஸ்ட் வீக்கும் சப்போர்ட் எடுத்தாச்சு, மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நான் வந்து 60க்கு கீழே போக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலாம். பின்னாடி வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. மற்ற ஸ்டாக்கை வந்து நீங்களே ஸ்டடி பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். வீடியோ பெருசாக இருக்குன்னு எல்லாம் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் மற்றதெல்லாம் நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் நம்ம குயிக்காக அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டி வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்து கோல்டன் ரேஷியோ ஃபிபனாச்சி லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்கு. சிஐபி லெவல் கேப் சப்போர்ட் எல்லாமே சொல்லியாச்சு. மறுபடியும் போய் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியாச்சு. அதனால் உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். டபிள்யூ பேட்டர்ன் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு. இங்கே இருந்து டபிள்யூ பேட்டர்னுடைய டார்கெட்டும் அச்சீவ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு இதை பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் கீழே வருது. சைட்வேஸில் போகுது. ஒரு ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் சைட்வேஸ்லேயே போயிட்டு இருக்கு மார்க்கெட். மேலே போக முடியல. இதுதான் பவர் ஆஃப் ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட். பார்க்காதவங்க ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ரேஞ்ச் ஷிஃப்ட்னா என்ன, அதனால என்ன நமக்கு பெனிஃபிட்டு, எப்படி அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பாருங்கள் ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆன பிறகு இங்கே மேலே இருந்த 60க்கு மேலே இருந்த ஆர்எஸ்ஐ கீழே இருந்த ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆன பிறகு இன்னும் இதே இந்த சைட்வேஸ் ரேஞ்சிலே இருக்குது. மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. இந்த இடத்துல வந்து சிஐபி லெவலில் சப்போர்ட் எடுத்தாச்சு. சிஐபி லெவல்னால் என்னன்னு தெரியலனா சேஞ்ச் இன் பொலாரிட்டி. அதுக்கும் வீடியோ இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸில் ப்ரைஸ் ஆக்ஷனில் போய் பாருங்கள். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா தான் அனலைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்கன்றது ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க. மறுபடியும் போச்சு 20 SMA ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் கீழே வந்துச்சு. ஸோ இதுவும் சைட்வேஸில் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம மெட்டல் செக்டார் மட்டும் பாருங்கள். நிஃப்டி மெட்டல் ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே மார்க்கெட் எல்லா செக்டாரும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே சைட்வேஸ்க்கு போச்சு. ஆனால் இது மட்டும் மேலேயே இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. முன்னாடி ஹையை வந்து இப்போ கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. கிராஸ் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்துஸ்தான் காப்பரு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, நேஷ்னல் அலுமினியம் இதெல்லாமே ஸ்டடி பர்பஸ்க்காக கொடுத்துருக்கு. அதை அனலைஸ் பண்ணுங்கள், எப்படி பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துங்க. நெக்ஸ்ட் வீக்கு அது நல்லா உங்களுக்கு டைம் இருந்தால் அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வீக் எண்டில் ஒரு ½ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களால் முடியல, வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கிப் பண்ணுறீங்க. பண்ணதுனால சில்வர் மிஸ் ஆகிருக்கலாம். இல்லை சில்வரில் யார் வாங்கினீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட இருக்குது. கப் பேட்டர்ன் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்த வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா வரும். 2026 உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வியூ வந்து பயங்கரமாக சேஞ்ச் பண்ணுற இயராக இது மாறலாம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து மாறும். நீங்கள் இந்த வீடியோலாம் கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும்.